ஊருக்கு போன உடனே எல்லா பொருளையும் கீழே தட்டி வச்சிரு, இல்லைன்னா பொருள் எல்லாம் வம்பா போயிரும்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. அதை வந்த உடனே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த சின்ன வெங்காயம், உள்ளி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பல்லாரி இருந்துச்சு, தேங்காய் இருந்துச்சு. இதை தான் இன்றைக்கி கீழெல்லாம் தட்டி வைக்க போகிறேன். இது எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோ இருக்கும் அப்படின்னு சொன்னால், இல்லை என் வீட்டுக்கார் 10 கிலோ இருக்கும், இதெல்லாம் உனக்கு தேவையா, இம்பிட்டுக்கான கொண்டு வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏசிட்டு கிடந்தாரு. நான் என்ன சொன்னேன், இங்கே இதை வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் விளைஞ்சது எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு, அதுக்கு என்ன வாங்கிட்டு போனால் என்னன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்த பொருளை நானே எடுத்து வச்சுட்டு நடந்தேன். இப்படி தரையில் தான் தட்டி போடணுமா என்னென்னு தெரியலை. தட்டி போடுவோம், கொஞ்சம் காத்தாடியும் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா 2 நாள் ஏசியில் இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படியாவது நல்ல முறையில் சேமித்து வச்சுருக்கணும். ஏன்னா இதை தான் கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணணும். கொண்டு வந்தது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இதை கெட்டு போகாமல் பார்த்துக்கிடணும். இது எங்கள் ஊரில் சண்டா உள்ளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள்.